சில பேர்ல ஒரு பயங்கரமான வலி, அது என்னன்னா மேல் வயிற்றுல இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற ரிப்ஸ்ல வலின்றது ஏற்படும். இந்த வலிக்கு எவ்வளோ பெயின் கில்லர் எடுத்தாலும் அந்த வலி போகாம இருக்கப்போ இது எங்க ஒரு வயிறு பிரச்சனை நினைச்சிட்டு வயிறுக்கு ஒரு ஸ்கேன் பண்றாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஸ்கேனும் நார்மல். இது முதுகிந்த ஏற்படுற ஒரு வலி என்ன நினைச்சிட்டு ஸ்பைனோட எம்ஆர்ஐயும் எடுத்து பார்க்கறாங்க, அது கூட நார்மலா இருக்கு. ஸோ ஸ்கேன் எல்லாம் எடுத்து நார்மலா இருக்கு, ஆனா வலி மாத்திரை போட்டாலும் இந்த வலி கேட்கலான்னும் போது அடுத்த உங்க டாக்டர் உங்க சைக்காட்ரிஸ்ட் பிரச்சனை இருக்குன்றது சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. இந்த வலி எப்படி இருக்கும், குத்துற மாதிரி, எரிச்சல் இல்ல விறுவிறு மாதிரி இருக்கும். அண்ட் தொட்டாலோ இல்ல துணி பட்டாலோ வலி பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்தாலும் ஸ்கேன் எல்லாம் நார்மலா இருக்கு, ஆனா உங்க வலிக்கான காரணம் தெரியலன்னா நீங்க கண்டிப்பா ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட பாருங்க. இந்த வலி உங்க ரெண்டு ரிப்ஸ் நடுவுல இருக்க ஒரு சின்ன நரம்புல இருக்க பிரச்சனை, அதுதான் நம்ம இன்டர்காஸ்டல் நியூரால்ஜியான்றது சொல்றோம். இது சுகர் இல்ல அக்கி வந்து போனதுக்கு அப்புறம் இல்ல பைபாஸ் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர்ல இது காமனா வரும். இன்னும் சில பேர்ல காரணம் இல்லாம கூட வரலாம். இந்த மாதிரி வலிக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா, இதுக்கு எந்த ஆபரேஷனும் தேவைப்படாம ஒரு ஸ்பெஷல் மெஷின் யூஸ் பண்ணி அந்த அஃபெக்ட் ஆயிருக்க நரம்பை ஐடென்டிஃபை பண்றோம் ஒரு ஸ்கில்ஃபுல்லான டாக்டர் தேவைப்படும். அவங்க இந்த நரம்பை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான அந்த இடத்துல ஒரு அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் மூலமா உங்க வலிக்கான தீர்வு கொடுக்க முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து நார்மலா இருக்கு, காண தெரியாத இந்த தீராத வலிக்கு தீர்வு வேணும்னா டெஃபினெட்லி நீங்க உங்க பெயின் ஸ்பெஷலிஸ்ட்னா கன்சல்ட் பண்ணுங்க.